சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திரம் சசிஷ்யம் மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மன் குருன் சந்ததமான் ஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமக. ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ தே பகவந்தோ புனః புனः. ஓம் பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாயகர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः சம்பிரோபரஜித பிரஜானகணக த்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமக. ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்மா வித்விஷாவகை. யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபக சந்தோப்யோத்யமிர்தா சம்பபுவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணு அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிக்வா மே மதுமத்தமா கருணாப்யாம்பூரி விஸ்ரு பிரம்மண கோசோசி மே யாபிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. ஓம்
அகம் விருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜி இவ ஸ்வமிருதமஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்கான் வாக்ப்ராணசக்ஷுஸ்ரோத்ரமதோ மிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுரு மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத் மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. வாங் மே மனசே பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தவ ஸ்ருதம் மே மகாப்ரகாசி அனேனாதீதேனாகோ ராத்ரான் சந்ததாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபிவாதயமனக ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிः யஜத்ராः ஸ்திரைரங்கைः துர்வாகும்சஸ்தனூபிः व्यशेम देवहितैयतायु स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवः स्वस्ति न भूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदांस प्रगणति तस्मै तहुङ्गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमप्रपद्ये. ॐ பக்கம் 149. வாங் மனசி தர்ஷனாத் சப்தாச்ச அத ஏவச்ச சர்வாண்யனோ தன்மனஹ பிராண உத்தராத் சோத்யக்ஷே தது உபகமத் மதா தது உபகமாதிப்யः பூதேஷு தச்ருதேஹ நைகஸ்மின் தர்ஷயதோ ஹி சமானாச்ச ஆஸ்ருத்யுபகரமாத் அமிர்தத்வம் ச அனுபோக்ஷய ததாபி தேஹ
சம்சார விபதேசாத் சூக்ஷ்மம் பிரமாணாதஸ்ச ததோ உபலப்தேஹ ந உபமர்த்தேன அதகா அஸ்யைவ ச உபபத்தேஹ ஏஷக உஷ்மா பிரதிஷேதாத் இதி சேன்ன ஷாரிராத் ஸ்பஷ்டோ ஹி ஏகேஷாம் ஸ்மர்த்யதே ச தானி பரே ததாஹ்யாக அவிபாகோ வசனாத் ததாகோத்கர அக்ரஜ்வலனம் தது பிரகாசிதத்வாரஹ வித்யா சாமர்த்யத் தச்சேஷகத் அனுஸ்மிருத்யஹ அனுஸ்மிருதியோகாச்ச ஆர்தானுகிருஹீதேஹ சதாதிகயா. ஓகே, இப்போ வந்து இருபத்தி 3/3/2025 இது ஒரு முக்கியமான நாள். ஆனால் இன்றைக்கி சீக்கிரமாக இல்லை, கரெக்டாக ஆரம்பிக்கணும்னு பல பக்கம் புஷ்ஷு. ஆனால் இன்றைக்கி பல இடத்துலேருந்து வருவாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காகவே வந்து எங்களோட கௌரி அம்மா வந்து சூடாக கஞ்சி வச்சுட்டா, குடிக்க முடியாத அளவுக்கு. ஆனால் 2 இடத்துலேருந்து ப்ரெஷர், சீக்கிரம் வாங்க, டைம் ஆகிட்டுருக்கு அப்படி. நக்கீரா, நீர் சிவனாக இருந்தாலும் ஆச்சாரியனாக இருந்தாலும் நீ சரியாக வர வேண்டும் அப்படின்னு ஆரன். இப்படி பல சுச்சுவேஷன் மத்தியில் இங்கே வந்து கடைசி கிளாஸில் உட்காந்துருந்துருக்கேன். புரியுதா? இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். ஆக மொத்தம் முன்னாடியே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி சாயந்தரம் ராத்திரி வரைக்கும் கூட எடுப்பேன். அதனால் நான் 10-15 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. அந்த லேட்டுக்கு கூட ஒரு காரணம் இருக்கும். புரியறதா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி. ஆனால் இனிமேல் புரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா லாஸ்ட் கிளாஸு. அப்போ வந்து பரசம்பத்தியாதிகரணம் 7வது. இதுக்கு நம்ம புக்கில் வந்து வாகாதி லயாதிகரணம், ரெண்டுமே கரெக்டு. வாகாதி லயாதிகரணம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா வாகாதி லயாதிகரணம் இது 7வது அதிகரணம். அப்போ இந்த நம்ம வந்து 4வது அத்தியாயம் 2வது பாதம் படிச்சுட்டுருக்கோம். இந்த 4வது அத்தியாயம் வந்து சாதனா பாதம். ஓகே, கிருஷ்ணன் அங்கேருந்து சிரிக்கிறான். சாதனா பாதம் தான் இது. கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து நமக்கு கண்டினியூ பண்ணி பலாதிகாரணத்தில் ஜாயின் பண்ணி இந்த அத்தியாயம் எப்படின்னா 3வது அத்தியாயம் தொடர்ச்சியாக போய் இப்போ 4வது அத்தியாயம் பிரதம பாதம் முடித்து அதுக்கப்புறம் 2வது பாதத்துக்கு வந்திருக்கோம். 4வது அத்தியாயத்தில் 2வது பாதத்துக்கு வந்திருக்கோம். இந்த புல் ஸ்டாப்பு சொன்னால் தான் முடியுதுன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முடியுது. ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் கமா போட்டுக்கிட்டே இருந்தால் அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலேன்னு அர்த்தம். அப்புறம் ஏதோ சொல்ல வராருன்றது அர்த்தம்.
சரியா? அதனால் ஸோ 3வது அத்தியாயம் கண்டினியூ டு 4வது அத்தியாயம். 4வது அத்தியாயத்தில் பிரதம பாதம் முடித்து மஞ்சக்குடியில் அங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணினோம் முக்திநாத் ஷிபிரில். அது என்ன, அது போன விஷயத்தோட கனெக்டட். ஆசிரமி விஷயத்தை பற்றி விளக்கமாக படித்தோம். அந்த ஆசிரமி கடைப்பிடிக்க வேண்டிய விகித கர்மா, பேசிக் நைமித்திக கர்மா, நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, இந்த கர்மாவை எப்படி பண்ணுறது அப்படின்றத இது பண்ணலாம். ஓகே, நீங்கள் முன்னாடி வந்துடு, வீலுக்கு முன்னாடி. இங்கே வந்துடு, அதுதான் கரெக்டாக இருக்கும். வா வா வா, அவள் பின்னாடி போய் வா, அந்த பேக்கை பின்னாடி வச்சிடு. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். பேச முடியாமல் இருக்கும், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுப்பாங்க. நீயும் முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்டை வச்சு தான் வந்திருக்க, ஆனாலும் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் ஃப்ரெண்டு விட இது ஃபார் பெட்டர். ஓகே, அப்படின்னா எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பாரு. கிளாஸோடு சேர்ந்து இப்போ ஜானகி அம்மா ஒரு சீனியர் பர்சன், ரெஸ்பெக்டும் கொடுக்கணும், அதே நேரத்தில் விவஸ்தாவும் பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ இந்த முதல் லைன் வந்து 4 பண்ணிட்டோம்னா 2வது லைன் 4 ஆகிடும், 3வது லைன் நேச்சுரலாக 4 ஆகிடும். இப்போ பாருங்கள், 4 லைனும் 4 பேர் இருக்கும் பாருங்கள், இருக்கா? ஸோ இது ஒரு அர்த்தமாகும். அதுக்காக எல்லா ஆஸ்பெக்டும் ஒரே கல்லில் 4 மாங்காய் அடிக்கிற மாதிரி. ஓகே, இதெல்லாம் இருக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு பிரதம பாதத்தில் அவன் வந்து நித்திய நைமித்திக கர்மாவை நிஷ்காமியமாக பண்ணினா அவனுடைய ரூட் வந்து ஞானத்துக்கான ரூட்டு. அவன் ஞான யோகிதா, ஞான பிராப்தி, ஞான நிஷ்டா பிராப்தி, மோக்ஷ பிராப்தி, மோட்சத்தை அடைஞ்சிடுவான். எது ரெகுலராக டே டு டே டெய்லியில் செய்யக்கூடிய கர்மத்தை அதை நிஷ்காமியமாக பண்ணி, அதாவது சொதர்மமாக்கி, அந்த சொதர்மத்தை உன்னுடையதாக்கினா அதுக்கு பேர் நிஷ்காமியம். சொதர்மம்னு நீ முடிவு பண்ணினா அதுக்கு பேர் நிஷ்காமியம். அங்கே ராகத்வேஷத்துக்கு வந்து சம்பந்தம் கிடையாது. சொதர்மத்தில் ராகத்வேஷம், நீ சொதர்மம் கடைப்பிடிச்சாலே ராகத்வேஷம் போயிடும். திஸ் இஸ் வெரி நேச்சுரல். ஓகே, நம்மளுடைய அழகான சிஸ்டம் ஒன்று லாக் பண்ணுறது. அவன் அதுக்குள்ளே வந்துட்டானா இதை வந்து அபியாசம் பண்ணிவிடுவான். அந்த மாதிரி அவனுக்கு ராகத்வேஷத்தை நியூட்ராக்கிறதுக்காக நித்திய நைமித்திக கர்மாவை சொதர்மமாக்கிறதுக்கு பேர் நிஷ்காமியம். நிஷ்காமியம்னா ஏதோ ஒரு பூதாகரமான வேர்டாக இருக்கும், அப்படி இல்லை. சொதர்மத்தை செய்யணும், அவ்வளோதான். அதை செஞ்சால் அது நிஷ்காமியத்தில் போயிடும். நிஷ்காமியத்தில் போயிடுத்துன்னா அது வந்து ஞான யோகியதாவை கொடுக்கும். ஞான யோகியதாவை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி உனக்கு சாஸ்திரமும் குருவும் கிடச்சிடுவாங்க. சாஸ்திரமும் குருவும் கிடச்சினா ஞானம் கிடச்சிடும். ஞானம் கிடச்சிடுத்துனா அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஞானத்திலிருந்து மோட்சத்தை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. புரியுதா? இப்போ மோட்சம்தான் அல்டிமேட். இப்போ மோட்சம்னா என்னன்னு தெரியணும். மோட்சம்னா என்கிட்ட நான் 2 விதமாக சொல்லலாம். மோட்சம் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். மோட்சத்தை பாசிட்டிவாக நெகட்டிவாக சொல்கிறதுனா எப்படி சொல்லலாம்? மோட்சத்தையே நெகட்டிவாக சொல்கிறதுனா என்ன சொல்லலாம்? தெரியலல்ல. அதுவும் இப்போ கன்ஃபியூஸ் வேறு பண்ணியிருக்கான் நாட்டில், உலகத்தில். பாசிட்டிவ் நெகட்டிவே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான். புரியுதா? இப்போ எது சொல்கிறது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு அதிலே பிரச்சனை இருக்குது. நம்ம ஒரிஜினலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கேட்குறேன் நான். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பண்ணினான் இல்லையா கன்ஃபியூஸு, அப்படி அதில் போகவே கூடாது. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து. புரியுதா? ஒருத்தனுக்கு ஜுரம், ஃபீவரு, வாந்தி விடுக்கிறான், லூஸ் மோஷன் ஆகிறது, இதுவாகிறது, அது வந்து பாசிட்டிவாக, அது வந்து நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ். இதெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தான்னா அவனுக்கு பேர் நெகட்டிவ். இதுலேருந்து அவன் வந்து மெடிக்கல் சயின்ஸ் வந்து நம்மக்கிட்ட மம்மாத்து பண்ணுறான், ஃப்ராடு பண்ணுறான் அப்படின்னு பட்டவர்த்தனமாக இருக்கணும். புரியுதா?
சில மெடிக்கல் ஷாப்லாம் போனால் இதெல்லாம் கொடுப்பான். என்ன இப்போ வெய்ய காலம் இல்லையா, ஜூஸ்லாம் கொடுப்பான், நன்னாரி சர்பத் கொடுப்பான். அது எங்கேச்சு மாத்திரை வாங்கிறதுக்கு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, மாத்திரையாக வாங்கப்படாது. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணுற ஒரு விஷயம், புரியுதா? அதனால் இதெல்லாம் வந்து சுக்கு மிளகு திப்பிலி இப்படிதான் கேட்டிருக்கேன் நான். சுக்கு மிளகு திப்பிலி அது போகிறோம் உனக்கு, இப்படிதா வச்சுக்கிட்டேன்னா ஈஸியாக படும், ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ பாசிட்டிவ்னா என்ன மோட்சம், நெகட்டிவ்னா என்ன மோட்சம்? பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். மோட்சத்துக்கு 2 விதமாக சொல்லலாம். அஜ்ஞான நிவர்த்திகி, துக்க நிவர்த்திகி, சோக நிவர்த்திகி, ப்ராப்ளம் நிவர்த்திகி, பந்த நிவர்த்திகி. இதெல்லாம் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். அப்புறம் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து அடுத்ததுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். ஞான பிராப்திகி, ஆனந்த பிராப்திகி, திருப்தி பிராப்திகி, இதெல்லாம் என்னது? சுக பிராப்திகி. இதெல்லாம் பாசிட்டிவ். புரியுதுதான்? அப்போது நெகட்டிவ் நிவர்த்தி நிற்காலே. நீங்கள் இப்போ வந்து கோவிட்டை வச்சுட்டே சொல்கிறீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போதான் கோவிட்டு எங்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா அது வந்து நெகட்டிவ், கோவிட் வந்ததுன்னா பாசிட்டிவ். அப்படி இல்லை, நம்மளுடைய சிஸ்டம் அப்படி இல்லை. இப்படிதான் நிவர்த்தி வந்து நெகட்டிவ், புரியுதா? அப்போது நம்மளுடைய துக்க நிவர்த்தி, அதுக்கப்புறம் வந்து சோக நிவர்த்தி, ப்ராப்ளம் நிவர்த்தி, பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி, அது வந்து நெகட்டிவ் மோக்ஷம். பாசிட்டிவ் என்ன அப்படின்னா சுக பிராப்தி, சந்தோஷ பிராப்தி, ஆனந்த பிராப்தி, பூர்ணத்துவம் பிராப்தி வந்து பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் மோட்சத்தை விட நெகட்டிவ் அப்ரோச்சு மோட்சம் இருக்குல்ல, அது வந்து நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும், ரிலேட்டிவாக இருக்கும். அப்படிதான் இந்த அடுத்தது பாசிட்டிவாக சொல்கிறேன்ல, பூர்ணத்துவம் பிராப்திகி, திருப்தி பிராப்திகி, அதெல்லாம் வந்து இரலவெண்ட்டாக இருக்கும். இப்போ ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன், திருப்தி தான் வந்து இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஒரு மனுஷனை சம்சாரத்துக்குள்ளே தள்ளி அந்த சம்சாரத்தை நீக்கக்கூடியது வேத சாஸ்திரம். இது ஞானத்தினால போயிடும் அப்படின்றத சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுனால நமக்கு வந்து அடுத்தது பாசிட்டிவ் விஷயத்துக்கு வருவோம். ஓகே, இது ஒன்று தான் ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு இப்படி நம்ம ட்ராக் பண்ணி உங்களை உள்ளே கொண்டு வருவோம். வந்த பிறகு துக்க நிவர்த்தியும் கிடையாது, சுக பிராப்தியும் கிடையாது, நீ வந்து ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை வந்து நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும், புரியுறதா? அது என்ன அப்படின்னா, அந்த இப்போ வந்து நெருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோ, அக்னி தொட்டால் என்னாகும்? சுடும், புரியுறதா? அது ஹீட் அண்ட் லைட், அது வந்து ஸ்வரூபம். இந்த அக்னியில் இருக்கிற அக்னி தத்துவம் இருக்கு, அது ஸ்வரூபம். அது பகவானே வந்தாலும் மாற்ற முடியாது. அண்டார்டிகா போனால் கூட அக்னி ஹீட்டாக தான் இருக்கும். ஆனால் காஃபி கொடுத்துட்டா வச்சுக்கோ, இப்போ வந்து கஞ்சி கொடுத்தான், சூடாக தான் கொடுத்தான், அது ஒரு கொதிக்கிறதா, இங்கே வந்து கொதிக்கிறதா, இங்கே வர்றதா, ஸோ மெனி ஃபேக்டர் இருக்குது கிளம்புறதுக்குள்ளே, புரியுதா? அதனால் இவன் வந்து சொல்கிறான், நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு. சரி ஜி கிளம்பிடுறேங்க. ஆனால் இந்த கஞ்சியை கொஞ்சம் நீ ஒரு டம்ளர் குடியேன். புரியுறதில்ல? சுத்தனியே வேகமாக சூடாக குடிக்க முடியாது. எப்படி சூடாக முடியும்? நாமே ஏற்கனவே சூடாக இருக்கும். இந்த மாதிரி காலையில் வந்து ஒரு சூடான ஒரு விஷயத்தில்
அது மாதிரி இருக்குது. அப்போ மோட்சன்றது நமக்கு சம்சாரத்தை தூண்டி விட்டால் தான் நீ வந்து மோட்சத்துக்கு பக்கமே தலை சாஞ்சி வருவ. இதுக்காக பகவான் என்ன பண்ணுறான்னா விசேஷமாக உனக்கு நிறைய பிரதிபந்தங்களை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? உன் மேலே உள்ள அளவில்லாத கருணை. புரியுதா? இந்த வீரராக சுவாமி கோயிலுக்கு போனேன் நான். ஏற்கனவே 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு க்யூவில். ஒருத்தர் நேராக வந்து சாமி கும்பிட்டுட்டு திருப்பி போகிறான். ஐயோ முறையோன்னு கற்றுதுங்க எல்லாம். பெரிய லார்டு இவர் நேராக வந்துட்டு போயிட்டுருவார். நாங்களாம் க்யூவில் நிற்கிறதுன்னா இப்போ இதுவா? அப்படி அவன் ஒரு தடி எடுத்தாலும் தண்டவல்காரன் தான். நம்ம பாரதியார்கிட்ட வந்தோம்ல, பாரதியார்கிட்ட பயிற்சி பெற்றவன். ஓ நிறுத்தியா, ஏன் சத்தம் பண்ணுறேன், மெதுவாக சொல்லு அப்படின்னு இப்படி பார்க்குறான். நீங்கள் சத்தமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு அதிகமாக சத்தமாக பண்ணணும். குழந்தை கத்தும்போது கூட அது கத்துறதை விட அதிகமான கத்துனீங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தை பெற்றவங்க. எல்லாமே எல்லா பக்கமும் அப்படி தான். அது சைக்காலஜி. அது என்னென்னா இங்கே பாரியா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. பகவான்கிட்ட இருக்கிறதுக்கு நமக்கு புண்ணியம் கொடுத்துருக்கான். அவனுக்கு கொஞ்சம் தான் புண்ணியம் கொடுத்துருக்கான். அதனால் போயிட்டு திருப்பி வந்துட்டான். புரியுதா? ஆமாம்ல, கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு எல்லாருமே இப்போ வந்து மெதுவாகவே க்யூ நகர்ந்தது. எல்லாம் இது சொல்லுவோன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவான், தெரியாதவங்க ஓம் நமோ நாராயணா சொல்லுவான் அப்படின்னு. புரியுதா? இல்லை, அந்த விஷயத்தை சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மைண்டு உங்களுக்கு கிடச்சிடும். மைண்டு கிடச்சுன்னா அந்த மைண்டை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன சாதனை வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்படி இந்த முக்திநாத் சிபிரில் பண்ணி இங்கே வந்த பிறகு லய தத்துவத்துக்கு போயிட்டார். இந்த உபாசகன் ஞானி வந்து இப்படிலாம் வந்துட்டானே, கிரமமுக்திக்கு போகிறவனக்க பற்றி டாப்பிக்கு 2வது பாதமும் 3வது பாதமும் உபாசகனை பற்றின பாதம். உபாசகன் கிரமமுக்தி அடையிறத பற்றின பாதம். அப்போ முக்தி வந்து 2 விதமான முக்தி இருக்குது. ஒன்று வந்து கிரமமுக்தி, இன்னொன்று வந்து ஜீவன் முக்தி. இந்த கிரமமுக்தி அடைஞ்சவனும் ஜீவன் முக்தி தான். ஆனால் பிளேஸ் டிஃபர்மெண்ட்டு. அவன் வந்து பிரம்மலோகத்தில் இருப்பான், நம்ம வந்து பூலோகத்தில் இருப்பான். நாம் இதே சரீரத்தில் இருப்போம், அவன் வேறு சரீரத்தில் இருப்பான். ஆனால் முக்தினாலே என்ன, எந்த விதத்துலேயும் பாதிக்காமல் இருக்கிறது. இப்போ கிரமமுக்தி போனவனுக்கும் விதேக முக்தி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அங்கேயும் நிறைய ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கிறது. புரியுதா? நேராக பத்திரி போயிட முடியாது. முதல்ல டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு சொல்லணும்ல. டிக்கெட் புக் பண்ணிட்ட பிறகு புக் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த பத்திரிக்கு நீ ஒரு ஓட்டியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணாமல் போய் அப்படியே நேராக போய் நின்று நான் சுவாமி பிரம்ம யோகானந்தா ஸ்டூடெண்ட், அங்கே ஒரு ரூல் வச்சுருக்கான். அந்த ரூல் பிரகாரம் அப்போ எல்லாருமே பத்ரி போகிறவங்க, சார்தாம் போகிறவங்க, அந்த இமாலயில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். யார் வராங்க யார் வரலன்னு இப்போல்லாம் கவர்மெண்ட்டு பக்காவாக வச்சுருக்கு. சும்மா அப்படி இல்லை இப்படிலாம் வச்சிடல. அது புரியுறதா? இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ பண்ணலைன்னா இன்றைக்கி இங்கேயே உட்காந்து சாப்பாடு போட்டு, அப்படியே ராத்திரியும் பண்ணலைன்னா சாப்பாடு ராத்திரி போட்டு பண்ணிட்டு தான் போகணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண. இப்போ தான் அங்கே கௌதம் அதுக்கு தான் வர சொல்கிறேன். அதனால் அவரும் இருப்பார். நீங்கள் பண்ணிட்டேன்னா அவர் போயிடுவார். நீ அதனால் எல்லாமே இன்றைக்கி இந்த டிக்கெட்டு சமாச்சாரம்லாம் முடிச்சுட்டு போயிடுவோம் நம்ம முடிஞ்ச உடனே. அதனால தான் சாயந்தரம் வரைக்கும் சொல்லிருக்கு, மென்டலி ப்ரிப்பேர்டாக வாங்க அப்படின்னு. இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து இப்போ இந்த 2வது பாதத்தில் வரும்போதே என்ன பண்ணாருன்னா, இவன் வந்து நம்ம எதை வந்து திருப்பி சொல்கிறோமோ, நம்ம கூட ஒரு டாஸ்மாஸ்கில் போய் ஒரு டம்ளர் அடித்தா என்ன, இவ்வளோ பேர் போகிறாங்களா கும்பலா, அவன் குடிச்சிட்டு இருக்கானே, அப்போ ஏதோ ஒரு ஆனந்தம் தானே இருக்கும், இவ்வளோ பேர் போகிறானே அப்படி சொல்லி நைஸாக வந்து நாம் டாஸ்மாஸ்க்கு போக மாட்டோம். ஆஃபீஸில் ஒரு ஏசியில்
ஒரு இதில் டம்ளரில் சேர்ஸ் ஒரு இங்கே வந்து சில பேர் குடித்தவங்க இருக்காங்க, எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதுதான். ஆனால் இருக்காங்க, எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குது, புரியுதா. ஆனால் என்ன விஷயம்னா டாஸ்மாஸ்க்கு போகிற அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இது சிப் பண்ணினவங்க இருக்காங்க, புரியுதா. அதெல்லாம் எல்லா குரூப்பும் இருக்குது, புரியுதா. அதுக்கும் வேதாந்தத்துக்கு சம்மந்தம் இல்லை, புரியுதா. ஏன்னா வேதாந்த மெச்சூரிட்டியை பொறுத்து இருக்குது, கம்ப்ளீட்டாக மெச்சூரிட்டியை பொறுத்து இருக்குது. நீ எந்த லெவலில் இருந்தாலும் கூட உன்னை லிஃப்ட் பண்ணி அருணகிரிநாதர் மாதிரி மேலே தூக்கிட்டு வந்து உன்னை வந்து வால்மீகி மகரிஷி மாதிரி ஆக்கி, அதுக்கப்புறம் யாக்ஞவல்கியர் ஆக்கி, அதுக்கப்புறம் வியாசரை ஆக்கிடும். உன்னை எப்பேற்பட்ட மனுஷனையும் ஜனக மகரிஷி ஆக்கிடும். அது வேதாந்தத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷல், புரியுதா. இதெல்லாம் வந்து இருக்குது. அதனால் இவன் வந்து உபாசகனோடு போய் 2.5 அப்படி போயிட்டா என்ன அப்படின்னு தோணும். வியாசர் யோசிக்கிறார், எல்லா பக்கமும் யோசிக்கிறார். அதெல்லாம் நடுவில் 6, 7, 8 அதிகரணம் இடைசேர்கள் மாதிரி ஜீவன் முக்தனை பற்றி ஞானியை பற்றி சொல்கிறார். இப்போ வந்து நம்ம 6வது அதிகரணத்தில் ஞானியை பற்றி பார்த்துட்டோம், அதில் ஒரு ஃபீச்சர் பார்த்துட்டோம். இப்போ 7வதில் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே என்ன சொல்கிறேன்னு புரியுது இல்லையா. அப்போது கர்மியாக இருக்கிறவன் ஒழுங்காக கர்மத்தை பண்ணினானா, ராகத்வேஷம் இல்லாமல் பண்ணினா சொர்க்கத்துக்கு போவான். நிஷ்காமியமாக பண்ணினானா, ராகத்வேஷம் இல்லாமல் பண்ணினானா, அதுவே நம்ம வந்து உபாசனை இஷ்ட தெய்வத்தை ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மாதிரி பண்ணினானா அவனுக்கு கிரமமுக்தி பிரம்மலோகம். பாருங்க, இந்த இடத்துலையே இப்போவே எந்த விஷயமும் எனக்கு பாதிக்கக்கூடாது அப்படி முடிவு பண்ணுறோம் யாரோ, அவனு பேர் ஜீவன் முக்தி. இப்போ நீங்கள் வந்து வேதாந்தத்துக்கு வந்திருக்கீங்க, அதுவும் அத்வைத வேதாந்தத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படின்னா ஜீவன் முக்திக்கு விதேக முக்திக்கு கோலாக இருக்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. சாமி நான் வரல அப்படின்னு நீ சொல்கிறது தெரியுது, ஆனாலும் வந்துட்டேன். ஏதோ அன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே ஒரு இது இருக்குது மண்டபம், நம்ம மும்மூர்த்தம்மன் கோயிலுக்கு ஏத்தாப்பில் ஒரு மண்டபம் இது இருக்குது, கிருஷ்ணகான சபா. அதில் அந்த பக்கம் ராமகிருஷ்ணா மண்டபத்துக்கு போகிற ஆடிட்டருடைய ஒரு டைரக்டரை நம்ம பசங்க பிடிச்சி கொண்டு வந்து முதல் சேரில் உட்கார வச்சுட்டானுங்க. அவருக்கும் புதுசாக இருக்குது, நானும் இப்படி பார்க்குறேன், இவரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அப்புறம் இங்கீதம் இருக்காது இல்லையா, நடுவில் எழுந்துக்கிறது, ஒரு பிரேக்கு நடுவில் விட்டோன்னே, ஏன் நான் அந்த பக்கம் போக வேண்டிய ஆளி. அப்புறம் ஆடிட்டர் சேர்மன் முக்கியமான, புரியுறதா. அப்புறம் இந்த பக்கம் அவர்கிட்ட இருந்தவங்களாம் இருக்காங்க, அப்புறம் எல்லாருமே ஒரு கொஞ்சம் கொள்ளாவி, அப்புறம் அவரை அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டோம் ராமகிருஷ்ண மடத்துக்கு, புரியுறதா. இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி நாம் வந்து உபாசகனோ இல்லை கர்மியாவோ ஏதோ இருப்போம், ஆனால் பிடிச்சி இங்கே வந்து உட்கார வச்சுடுவோம். ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரியும், நம்ம கர்மியாச்சே, யோகத்தில் வந்துட்டோமே, ஞானத்தில் வந்துட்டோமே, அப்படிலாம் வந்து யோசிக்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போயிடும். சரி, ரொம்ப தூரம் திருப்பதி ஏறிட்டுவோம், ஓகே, அதுக்காக இப்போ கீழே இறங்கி வேறு திருத்தணி போக முடியுமா என்ன? அதுக்காக சரி போகிற வந்துட்டோம் விடு, மேலே ஏறு, மிஞ்சினதை முடிச்சுடுவோம் அப்படின்னு 2 குரூப்பாக 2 மைண்டாக இருக்கிற குரூப்பு தான் இங்கே வந்து பிடிச்சி வச்சு கிளாஸ் எடுத்துன்னு இருக்கோம், புரியுறதா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம், 48 லட்சம் பேரில் ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருக்காரு பாரு கிருஷ்ணர், விடாமல். அவன் கால் எங்கே இருக்குன்னு பாரு, கிருஷ்ணர் கால் அர்ஜுனன் கிட்டக்க, அர்ஜுனுடைய பின்னாடி சட்டை தொங்குது இல்லை குர்த்தா, அதில் அந்த கட்டவரில் பிடிச்சி வச்சுருக்காரு, எஸ்கேப்பே ஆக முடியாது. 700 ஸ்லோகம் சொல்லுவேன் இருக்கணும். அப்புறம் யுத்தம் முடித்த பிறகு எங்கே வேணாப்போ, நான் வந்த அவதார வேலை முடியணும், புரியுறதா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் சூக்ஷ்மம் அதெல்லாம் பார்க்கணும். இப்படியே ஸ்தூல கண்ணில் பார்க்கக்கூடாது, சூக்ஷ்மமாக போய் பார்க்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், புரியுதா. அந்த கிருஷ்ணர் டெக்னிக் தான் நான் அடாப்ட் பண்ணுறேன், புரியுறதா. இது ஃபஸ்ட்டு இது இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம 7வது அதிகரணத்துக்குள்ளே வந்தோன்னா
அதில் வந்து என்னன்னா இந்த அதிகாரத்தில் இதனுடைய சாரத்தை பார்க்கலாம். 4:2:15 தானி பரே ததாகி ஆக. வியாசாச்சாரியர் ஐடியா என்னென்னா, அஜ்ஞானி உபாசகன் உத்கிராமந்தி. சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? உத்கிராமந்தி கதி ஆகதி. அதாவது இந்த சரீரத்திலேருந்து உயிர் வந்து எப்படி போகிறதுக்கு ரெடி ஆகிறது. உடனே படாருன்னு போகாது யாருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்களே, சாமி படாருன்னு போகும். இந்த படாருன்னு போகிறது கூட போகாது. அப்படி அதுக்கு உள்ளர இன்டர்னல் ஜர்னி இருக்குது. ஒரு மனுஷனுக்கு உயிர் பிரியணும்னா கூட இன்டர்னல் ஜர்னி இருக்குது. எல்லாரும் வந்து அது ரொம்ப அழகாக சொல்கிறது. என்ன ரிசர்ச்சு சயின்ஸில் எப்போ கற்றுக்க போதோ, எப்போ அறிவு வருதோ, புரியுதா? இல்லை நம்ம ஆளுங்க எப்போ அறிவு அடைய போகிறாங்க. முதல்ல வந்து நீ வந்து இந்த சரீரம் வந்து ஜீவா பிரிய போகிறதுன்னா முதல்ல பேச்சை நிறுத்தும், பேசாது. அது அந்த பேசாதது வந்து உபலக்ஷணமாக 10 இந்திரியங்கள் வந்து மனசோட போய் சரண்டர் பண்ணிடும். என் ஒர்க்கு முடிஞ்சது சொல்லி இப்போ கை தூக்குறது இருக்குல்ல, இது ஒரு இந்திரியம். இந்த இந்திரியம் இருக்கு இல்லையா, இது கோலகம். கை வந்து கோலகம். இந்த தூக்குறது வந்து இந்திரிய சக்தி, ஆக்ஷன், செயல். இந்த செயலை கொண்டு போய் மனசில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். அதனால் என்னென்னா, இந்த ஹோமாவில் படுத்துன்னு இருக்கான்ல, அவன் வந்து கை தூக்கலாம் முடியாது. யார் வந்திருக்கா பாரு, இப்படிலாம் தூக்காது. அது அப்படியே ஸ்டில்லாக இருக்கும். எப்படி நம்ம தூக்கத்தில் இருக்கோமோ அதே மாதிரி இருப்போம். ஓகே, இந்த மனசு வந்து லோடாக ஆகிடும். ஏன் லோட் ஆகிறது? என்ன லோட் பண்ணியிருக்காங்க? 10 இந்திரியத்தினுடைய செயல்பாடுகள், ஆக்ஷன். அது எல்லா செயலையும் மனசில் ஏற்றி வச்சிருக்கு. மனசு ஹெவியாக இருக்குது, புரியுதா? ஆனால் ஆக்ஷன் ரியாக்ஷன் பண்ண முடியாது. மனசுக்கு பண்ணுறதுக்கு காரணம் இந்த 10 இந்திரியம் இல்லை. மனசு ஹெவி லோடாக இருக்கு. ஆனால் மனசு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணோம்? விருத்தி மூலியமாக. ஓகே, விருத்தி வருது. இவன் வந்துட்டான் பாரு அப்படி சொல்லலாம். ஆனால் சொல்ல முடியாது, இப்பயும் சொல்ல முடியாது, வேறு விஷயம் என்ன. அப்போ சொல்லவே முடியாது. அப்போ மனசில் இருக்கிற செயல்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, ராகத்வேஷம், அந்த செயல்பாடுகள்லாம் அதோடு சேர்ந்து இதுவும் சேர்ந்து மனசிலிருந்து எதில் கொண்டு போகிறது? பிராணனுக்கு பண்ணுற. பிராணனுக்கு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுது. ஓகே, பிராணன் என்ன பண்ணுறதுன்னா தேஜஸ் கிட்ட கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. இந்த தேஜகான்றது அது வந்து லோடட் ஜீவா, சிதாபாச ஜீவா. அவன் யார்? சிதாபாச ஜீவா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கவுனப்பிராணாக்கு வேறானவன் சிதாபாசகா, ஜீவகா. புரியுதுதான்? அப்போ சிதாபாசன்ற என்ன? அகங்கார ஜீவாகா. அந்த அகங்கார ஜீவா இப்போது ஃபுல் லோடடாக இருக்கான். இந்த ஜீவா தான் இப்போ வந்து உடம்பை விட்டு பிரிஞ்சு போகணும். புரியுதா? அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் வந்து ஹிருதயத்தில் வந்து ஒன்றா சேருவாங்க. அதுதான் மெயின் ஸ்டேஷன், சென்ட்ரல் ஸ்டேஷன். ஹிருதயத்தில் வந்து சேரும். ஹிருதயத்தில் எப்படி இருக்குன்னா 101 நாடிகள் இருக்குது. ரூட்டு அங்கேருந்து வெளியே போகிறதுக்கான ரூட்டு. ஓகே, மேலே லோகத்துக்கெல்லாம் போகிறதுக்கு ரூட்டு 101 நாடியில் இருக்க. அந்த 101 நாடிகள் வழியாக இந்த ஜீவா ட்ராவல் பண்ண போகிறான். அதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறது. ஓகே, ரெடி செட்டப். அந்த ராக்கெட் 1 இல்லை அப்படி சொல்ல மாட்டான். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. அவர் 0 ராக்கெட்டை வந்து அப்படியே கிளம்புவார். புரியுறதுல? அப்படி வந்து இங்கே எல்லோரும் ஒன்றா சேர்ந்த பிறகு அதில் டிவிஷன் இருக்கு. உபாசகன் பண்ணுறவன், கர்மா பண்ணுறவன், புரியுதா, ஞானத்தை அடைஞ்சவன், எல்லோரும் நிறைய ஜீவாக்கள் இருக்காங்க. கிளாஸ் கூப்பிட்டு கட்டடித்தவன், 2 கிளாஸ் மாத்திரம் வந்தவன், அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அது யாருக்கு தெரியும்? ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியும், பகவானுக்கு மாத்திரம் தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? நம்ம தான்
எல்லாமே விட்டுட்டு போகிறோமே. பகவானுக்கு தான் தெரியும். அங்கே வந்து கர்மபல தாத்தா அவரோட இது இருக்க அந்த டெக்னீஷியன் அவரை மாதிரி கம்ப்யூட்டர் வேறு யாரும் இனிமேல் பிறக்க முடியாது. காரண பிரம்மன் அப்படிதான் அந்த ஆள் வந்து கரெக்டாக அதாவது கர்மத்தில் அதாவது அனுப்புவார். அதில் உபாசகன் இஷ்ட தெய்வத்தை நல்ல தீவிரமாக ஆழ்வார் நாயன்மார்க்கு மாதிரி பண்ணினவனை 101வது ஃபஸ்ட்டு 101ல் ஃபஸ்ட்டு 101ல் முதல்ல இருக்கிற நாடி வந்து இந்த சுஷ்மனா நாடி. அது வந்து இந்த இடத்துல இருக்கிறது. இந்த வழியாக மேலே போயிடுவார். ராக்கெட் மேலே பறந்து பிரம்மலோகத்துக்கு போயிடுவாங்க. இவெல்லாம் எல்லாருமே நல்லவன் கெட்டவன் எல்லாருமே கொஞ்ச காலத்துக்கு பிரம்மத்துக்கிட்ட இருந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இலைப்பாரிட்டு போவாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறது? பிரமாணங்க சாந்தோக்கிய பிரமாணம். இப்போதான் 6-8-6 அது வந்து பிரமாணம். அங்கே வந்து எல்லோரும் வந்து பிரம்மத்தோடு இருக்காங்க. டெய்லியும் நம்ம பிரம்மத்தோட கொஞ்சம் கொலாவிட்டு வரோம். எப்போ? சுஷுப்தி அவஸ்தையில், உறக்கத்தில். அதனால அங்கே ஆனந்தமாக இருக்குது. அதே போல் மரண காலத்துலேயும் இதே சுஷுப்தி அவஸ்தை நடக்கிறது. எல்லாருமே கொஞ்சம் நேரம் இருந்து அந்த பிரம்மத்தோடு இருந்து ஈஸ்வரனோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போட்டிருக்காரு. அது எவ்வளோ காலம்லாம் சொல்ல முடியாது. இப்படிதான் அதுக்கு தகுந்தப்பல அவங்கவுங்க ஏரியாவில் கிளம்பி போவாங்க. இப்படிதான் அவங்க கிளம்பி போகிறதெல்லாம் இப்போ வந்து எல்லா விஷயம் வந்து சொல்கிறது. உத்கிராமந்தி அப்புறம் கதி. இப்படிதான் இதில் வந்து உத்கிராமந்தி இந்த பாதத்தில், அடுத்த பாதத்தில் வந்து கதி. அந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தை பற்றி ஸ்பெஷலைஸ்டு பண்ணப்படுறது. இப்போ வந்து உத்கிராந்தியை வந்து ஸ்பெஷலைஸ்டு பண்ணுது. முதல் 5 அதிகரணம் வந்து இதை பற்றின சொல்லிவிட்டு 6, 7, 8 ஞானியை பற்றி சொன்னது. இப்போ ஞானியை பற்றின விஷயத்தை சொல்லணும். இந்த வித்யான்றது ஒரு பொதுவான சொல். வித்யா வந்து 2ஆக பிரிக்கலாம். சகுண பிரம்ம உபாசனா, அதுவும் வித்யா. நிர்குண பிரம்ம ஞானம், அதுக்கு பேரும் வித்யா. ஓகே, அப்போ பொதுவான சொல் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அஸ்வவத்துனா உனக்கு இந்த குதிரை வேணுமா வேண்டாமா நீ தான் முடிவு பண்ணணும். குதிரை வேணுமா வேண்டாமா, அல்லது லாரி வேணுமா வேண்டாமா, அப்படி வச்சுக்கோ. அதான் கரெக்டாக இருக்கும். குதிரையெல்லாம் இப்போ தெரியாது. லாரி உனக்கு உங்கள் வீட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டோமான்னு தேவையில்லை அப்படின்னு. காரு நிறுத்திட்டோமா அப்படின்னா நிறுத்திக்கிங்களான்னு. காரு ஓகே, லாரி நாட் ஓகே. லாரி ஃப்ரீயாக கொடுத்தா கூட நாட் ஓகே, ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஒத்துக்க மாட்டான். புரியுதா? அப்படி அஸ்வவத்து லாரிவத்து உனக்கு வந்து கிரம முக்தி வேணுமா ஜீவன் முக்தி வேணுமா அப்படின்றத நீ தான் பொதுவாக முடிவு பண்ண. எனக்கு எதுக்கு கிரம முக்தி தேவையில்லை. ஓ, அப்போ நீ ஜீவன் முக்தி கேட்குறியா? கேட்கலையே. ஓஹோ, அப்படின்னா இவன் சொர்க்கத்துக்கு கேட்குறான். இப்போதான் இங்கே ஹாப்பியாக இருக்கணும், அங்கேயும் ஹாப்பியாக இருக்கணும், திருப்பி பிறக்கணும், திருப்பி போகணும். அப்படிதான் இதில் நடுவில் எங்கேயாவது ஞாபகம் மறந்தே எதாவது ஒன்று விட்டுட்டோம்னா கீழே போயிட்டு வருவோம் நரகத்துக்கு. புரியுதான்? ஆக வந்து சொர்க்கலோகம் இருக்குது, நரகலோகம் இருக்குது, பிரம்மலோகம் இருக்குது. இந்த லோகத்திலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ முதல் 5 அதிகரணம் அஜ்ஞான உபாசகனுடைய உத்கிராந்தி விஷயம். சாந்தோக்கியம் 6-8-6 மந்திர விசாரம். அஸ்ய சௌமிய புருஷஸ்ய பிரேத்தயன்னா பெணம். ஓகே, பிரேத்தயனா பெணம். அந்த பெணம் வந்து லோடடாக இருக்கக்கூடிய பெணம், இன்னும் நெருப்பில் வைக்கக்கூடிய பெணம் இல்லை. என்னென்னா புரிஞ்சுக்கணும். அது பல்ஸ் போயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இது பண்ணிடக்கூடாது. என்னென்னா புரிஞ்சுக்கோங்க. குமாரசுவாமின்னு ஒருத்தர் யோகா டீச்சர் இருந்தார். அவர் கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. புரியுதா? அவருக்கு இன்னும் உயிரே போகலை. புரியுதா? அவசரப்படக்கூடாது. புரியுதா? இங்கே நாகராஜன் ஒருத்தர் ஏரிக்கரை தெருவில் இருந்தார். அவரை இது கட்டிலேருந்து கீழே இறக்கி போட்டாங்க. துணி இல்லாமல், இது எதுவும் இல்லாமல் தரையில். சடனாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தார்.
என்ன எல்லோரும் சுற்றி நிற்கிறீங்க? ஆனால் அவர் ரொம்ப ஷார்ப்பு. அடா பாவைகள் அவங்கள படிக்க வச்சு எல்லாம் வீடு வாங்கி கொடுத்து தனித்தனியாக ஏற்பாடு பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான் பெட்டில் வைக்கிறது. வைக்க மாட்டான், தரையில் போட்டுருவான். புரியுதா? அப்படியே நைஸாக அழுதுண்டே ரோட்டில் போட்டுருவான், இதை வாசலில் போட்டுருவான். புரியுதா? அவ்வளோதான். இப்போ புரியுறதா? இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடணும், எதெல்லாம் சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுடணும், எங்கெல்லாம் கிளாஸ் வரணுமோ அங்கெல்லாம் வந்துடணும். புரியுதா? எவனை பற்றி கவலைப்படக்கூடாது. புரியுதா? என்னை அனுப்பலை, போடி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு வந்துடணும். ஏன்னா திருப்பி சேர்த்துப்பாங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், அவங்களும் நம்மளை விட முடியாது. இதெல்லாம் நான் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் இப்படிதா இதோ கடிச்சு முஞ்சுத்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திருப்பி ஒரு வாரத்துக்கு கழிச்சு 10 நாள் கழிச்சு மெதுவாக அவங்க ஒரு வார்த்தை சொல்ல, நான் வார்த்தை சொல்ல, அப்படியே மர்ஜ் ஆகிட்டோம். புரியுறதா? அது நம்ம தான் முடிவு பண்ணணும். இங்கே இதில் எல்லாத்துலேயுமே நம்ம தான் முடிவு பண்ணணும். ஓகே. அப்போ அஸ்ய சௌமியஸ்ய புருஷஸ்ய பிரதய வாங் மனசி சம்பத்தியதே. வாங் மனசில் சேர்றது, ஐக்கியமாகிறது. மனஹா பிராணே சம்பத்தியதே, பிராணஹா தேஜசி சம்பத்தியதே. தேஜகா பரஸ்யாம் தேவதாயாம். பிரம்மத்தோட கொஞ்ச நேரம் இருந்து இந்த லோடட் பிராணா, இந்த தேஜகா, இந்த ஜீவகா, அவன் அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அடுத்ததுக்கு ரெடியாக பண்ணுறான். ஓகே. அப்போ பிருகதாரண்யம் 4:4-6 தஸ்ய பிராணா ந உத்கிராமந்தி, தஸ்ய பிராணா ந உத்கிராமந்தி. இங்கே டவுட் வரும். அதாவது ஞானியினுடைய பிராணா ந உத்கிராமந்தி அப்படின்னு பிருகதாரண்யம் சொல்கிறது. அப்போ ஞானியினுடைய பிராணா என்ன ஆகிறது? புரியுதா? இப்போ இவன் பிராணெல்லாம் இப்படி போயிடுறது, ஞானியோட பிராணம் எப்படி போகும்? இதுதான் உங்களுக்கு மோர் கொடுப்பாரு விஷ்ணுஜா, இது மோர் ரெடி பண்ணுங்கன்னா யாருக்காவது ஃபோன் பண்ணி அப்படியே நடுவில் இது கொடுக்காம இடைஞ்சல் பண்ணாமல் பண்ணிடுங்க, அவசரம் இல்லை. ஞானியோட சூக்ஷ்ம சரீரம் பிரம்மத்தோட கலந்துவிடும். பஞ்சப்பிராணா கவுனப்பிராணா எல்லாமே பிரம்மத்தோட ஐக்கியமிடும். ஞானியோட பிராணா உட்கிராந்தி பண்ணி மேலே போய் எங்கேயும் போகாது, அது பிரம்மத்தோட ஐக்கியமாகிறதுன்னு பிருகதாரண்ய உபநிஷத்து சொல்கிறது. இப்போ வியாசருடைய கருத்து என்னென்னா, பிரம்மத்தோட ஐக்கியமாகிறதையே அவர் எடுத்துக்கிறாரு. புரியுறது இல்லையா? அடுத்தது சங்கர் கருத்து என்ன சொல்கிறாரு? ரெண்டுமே கரெக்டு தான். காரணம், அஜ்ஞானிக்கு பிரபஞ்ச தொடர்பு இருக்கிற வரைக்கும் வியாசருடைய திருஷ்டியில் பஞ்ச பிரபஞ்சத்தில் ஒடுங்கிறது. அதாவது இந்த பிராணன் 2 ஐடியா இருக்குது. இன்னும் 2 ஐடியா இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரூடியா. இந்த பிராணன் இந்த பஞ்சபூதத்தோட பஞ்சபூதமும் பஞ்சபூதத்தில் கலந்துடும். புரியுதா? அது அங்கேருந்து வந்தது இந்த சரீரம். அதுபோல் இந்த சரீரம் போகும்போது பஞ்சபூதத்தில் கலந்துடும். ஆனால் பிருகதாரண்யம் என்ன சொல்கிறதுனா, பிரம்மத்தோட ஐக்கியமாகிறது பஞ்சபூதமோ அப்படி சொல்கிறது. வியாசர் என்ன சொல்கிறாரு? அவர் பிரமாணம் தான் எடுத்துப்பார். பிரமாணத்தை எடுத்துக்கிட்டு பிரமாணத்து பிரகாரம் பிரம்மத்தில் ஐக்கியமாகிறத எடுத்துக்கிறார். சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரு? அதுதான் பாஷ்யக்காரருடைய ஸ்பெஷல். அவர் என்ன சொல்கிறாரு? இந்த ஜனங்களுக்கு பிரபஞ்சம் உலகம் இருக்கிற வரைக்கும், மேட்லியோடு முன்னாடி தெரிகிற வரைக்கும், சங்கரமடம் இருக்கிற வரைக்கும், ரைட்டில் உங்களுக்கு லெஃப்டில் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலெலாம் சத்தியமாக இருக்கிற வரைக்கும் இந்த அஜ்ஞானியுடைய திருஷ்டியில் பிரபஞ்சத்தில் ஒன்றுகிறது. இந்த பஞ்சபூதமோ சரீரத்தினுடைய பிரபஞ்சமோ அது பிரபஞ்சத்தில் ஒன்றாகிறது. பாரமார்த்திக திருஷ்டியில் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறது. பாரமார்த்திக திருஷ்டியில் எத்தனை பிரம்மன் இருக்கு? ஒரே ஒரு பிரம்மன் தான் இருக்குது. சஜாத்திய விஜாத்திய சொகத பேத ரஹித பிரம்மன். அப்போ அதுக்கு இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் இல்லை.
ஒரே ஆத்மா தான் இருக்கிறது. அதனால் அது வந்து ஐக்கியமாகிறது, அதோடு அது தன்னை உணர்ந்துறதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ முண்டக உபநிஷத்து என்ன சொல்கிறது? 3-2-8 முண்டக உபநிஷத்து மந்திரம். யதா நத்யா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மந்திரம்லாம் புரியுதா? எப்போயாவது உபயோகமாக இருக்கும். வயசான காலத்தில் அப்படியே போச்சுன்னா இன்னும் எல்லோரும் விட்டுருவாங்க, புரியுதா? அப்போ இந்த உபநிஷத்தெல்லாம் புரிஞ்சு அப்படியே அதில் போயிட்டேன்னா நேரம் போகிறதே தெரியாது, புரியுறதா? அப்படி போயிடும். முண்டக 3-2-8 மந்திரம். யதா நத்யகா சந்தமான சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தா பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம். ஓகே, அது வந்து இப்போ அந்த பிரம்மனோட கடைசியில் எப்படி வந்து நதியெல்லாம் வந்து இப்போ வைகை எங்கே கலக்கிறது விஷ்ணு? எந்த கடலில் போய் கலக்கிறது? கடல்லையே கலக்கலையா? அப்போ இது உபநிஷத்துலேயே வராது. ஓகே, நதியெல்லாம் வந்து கடலில் போய் கலக்கிற மாதிரி வைகை நதி தவிர, அதுக்கப்புறம் சில நதியெல்லாம் தவிர மீதி எல்லா நதியும் கடலில் போய் கலக்கிறது. இந்த பக்கம் கிழக்கு பக்கம், இந்த பக்கம் மேற்கு பக்கம் போய் கலக்கிறது, புரியுதா? அப்படி கலந்த பிறகு அது தெரியுமா? இப்போ வந்து கங்கா வந்து இதில் கலக்கிறது, கங்கா சாகரில் கலந்த பிறகு இது கங்கைன்னு கடலில் போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மர்ஜ் ஆகிடும். அதுக்கு பேர் தான் மர்ஜ். ஓகே, பிரஷ்ன உபநிஷத்துன்னு சொல்கிறது சயோதேமா நத்யகா சயந்தமானகா, அப்படி வரிசையாக சொல்லி கடைசியில் இதுதான் நமக்கு ரெலவெண்ட்டு. புருஷகா இத்தியேவம் புரோட்சியத்தே சக ஏஷகா அகலகா அமிர்தகா பவதி. பிரஷ்ன உபநிஷத்து 6-5. இந்த உபநிஷத்தை எடுக்கும்போது ஒரு பாட்டு வெரி ஃபேமஸ்ஸு, சக்கலக்க பேபி, புரியுதா? அது ரொம்ப ஃபேமஸ்ஸு, புரியுதா? சக்கலக்க பேபி தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் அந்த ஜென்ரேஷன் இல்லை. ஓகே, அது வெரி ஃபேமஸ்ஸு இந்த கிளாஸ் எடுக்கும்போது. ஓகே, 2009 அந்த பாட்டு ஹிட் சாங். ஓகே, சக்கலக்க பேபி, புரியுதா? அது நான் வந்து சக்கலக்க பேபி சொல்லி அந்த இது அந்த கிளாஸை போய் கேட்டுப்பார், அதுலேயும் சக்கலக்க பேபி சொல்லுவேன் நான். இங்கே அகலகா, அகலகன்னா டிவிஷன் அற்றது, பிளவுபடாதது, அந்த பிளவுபடாத பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது அகலகா. ஓகே, அப்போது இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ணுறதுன்னா அவயவமற்ற பிரம்மத்தோட கலக்கிறது, மர்ஜ் ஆகிறது அப்படின்னு உபனிஷத்து முண்டக்க சொல்கிறது, பிரஷ்ன சொல்கிறது, பிருகதாரண்யம் சொல்கிறது. உனக்கு எது சௌரியமாக இருக்கோ அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரபஞ்சத்தோடு கலக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், அல்லது பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறதுன்றது எடுத்துக்கலாம். ஞானியோட இறந்த பிறகு விதேக முக்தி, புரியுதா? இது விஷயம். சூத்திரத்துக்குள்ளே போனோம்னா 4-2-15 தானி பரே ததாகி ஆக, தானி இசிக்கொட்டு பிராணகா, ஞானியோட கரணங்கள் கௌணப்பிராணா சர்வாணி கர்மாணி, எல்லா சூக்ஷ்ம சரீரமும் இந்த ஞானியோட கரண சரீரம் சொல்லவே இல்லை. ஓகே, அதனால் இந்த சஞ்சித ஆகாமி கர்மா நம்ம முக்திநாத்தில் என்ன பண்ணோம்? ஞானியோட சஞ்சித ஆகாமி என்ன ஆயிடுத்து? பஸ்மம் ஆயிடுத்து. அதனால் சஞ்சிதத்தை பற்றி நம்ம பேசவே இல்லை இங்கே. ஏன்னா சஞ்சித டோட்டலாக அவுட்டு. அதனால் என்னென்னா காரண சரீரத்தை பற்றி இந்த லோடடில் வந்து காரண சரீரத்தை நம்ம வெயிட் கொடுத்து பேச மாட்டோம். ஏன்னா அது லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அதில் வந்து ஸ்டாக்லாம் தீர்ந்து போயிடுச்சு, புரியுறதா? ஸோ அப்படி அவனுக்கு எல்லாமே காரண சரீரமும் போயிடுது. ஸோ அப்போது இதை வந்து இந்த விதேக முக்தி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக காரண சரீரம் கூட இருக்க மொழிய, அது வரைக்கும் அவனுக்கு சஞ்சீதம் ஆகாமி எல்லாமே போயிடுது, பஸ்மாயிடுச்சு. தானினா சூக்ஷ்ம சரீரம், அதோட பலகீனமாக இருக்கக்கூடிய காரண சரீரமும் என்ன பண்ணுறதா? என்ன ஆகிறது? அது பரேனா பரே பிரம்மணி ஐக்கியமாகிறது, பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறது. அனைத்து சூக்ஷ்ம சரீரமும் பிரம்மத்தோடு ஒன்றி விடுகிறது. பிரம்மஞானி என்னுடைய கதி இந்த இங்கே என்ன சொல்கிறது? பிரம்மஞானி வந்து கதி இருக்கு இல்லையா, அவன் எப்படி போகிறான்றத
அது வந்து தேவர்களுக்கும் சொல்ல தெரியலையா, ரொம்ப அதிசூக்ஷமாக இருக்கிறது. பிரதான் ஞானம் அடைஞ்ச பிறகு அவனுடைய ஏற்கனவே சயின்ஸுக்கு சாதாரண ஜனங்க உயிர் போகிறதே தெரியல. ஃபோட்டோ அடித்து பார்க்குறான், இதை அடித்து பார்க்குறான், ஸ்கேனில் நிற்கிறான், எப்படிலாம் பார்க்குறான். சரீரம் இறந்த பிறகு பித்ருக்காரையெல்லாம் ஏன் இப்போ குறைஞ்சி போச்சுன்னா, இவன் சயின்ஸ் புத்தி வந்துடுது. எங்கே போகிறது, சரீரம் போயிடுச்சு, உயிர் எங்கேயோ போயிடுச்சு, அவ்வளோதான். அது லோடடாக இவ்வளோ போகிறது. சூக்ஷ்ம சரீரம் போகிறது, அதில் வந்து பிராணன் போகிறது, அதில் வந்து அடுத்த சரீரத்துக்கு வேண்டிய சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, அது வந்து குட்டி ஃபார்மில் மைனூட் ஃபார்மில் அது கூட போகிறது. ஸ்தூல சரீரம் மைனூட் ஃபார்ம் அதுவும் சேர்ந்து இதோட போகிறது, ஒரு சிப்பு. ஓகே, அப்படி வச்சுட்டு போகிறது. புரியுதா? இவ்வளோ லோடடு பிராணம் இது வந்து அடுத்த ஜென்மத்துக்கு போகிறது, நெக்ஸ்ட் ஜென்மாக்கு. இதெல்லாம் சொன்னால் அவன் புருடா சொல்லுவான். புரியுதா? இதெல்லாம் புருடான்னு சொல்கிறேன்னா அவனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும். அது என்ன அப்படின்னா, ஓகே அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். எல்லா உயிர்களுக்கும் ஆத்மாவாக விளங்குவதும் எல்லா உயிர்களையும் தானாக காண்பவனும் மேலும் அடைவதற்கு வேறு எந்த லட்சியமும் இல்லாதவனும் பிரம்மஞானியினுடைய கதி பாதை எது என்பதை அறிவதில் தங்கள் பாதையினுடைய கதியை தேடுபவர்களான தேவர்கள் கூட திகைக்கிறார்கள். ஞானி அப்படிப்பட்ட விசேஷ புருஷன். சர்வபூதாத்மா பூதஸ்ய சம்யக் பூதானி பஷ்யத தேவா அபி மார்கே முஷ்யந்தி அபதஸ்ய பதைக்ஷிணா. சாந்தி பருவம் 12, 270, இது மகாபாரதம். புரியுதா? இது ஸ்மிருதியில் சொல்கிறது. அப்போ பிரம்மஞானி ஈஸ்வரனில் ஐக்கியமாகிறாரா அல்லது பிரம்மத்தில் ஐக்கியமாகிறாரா? அடுத்தது ஈஸ்வரனா தெரியும் உங்களுக்கு, பிரம்மன்னா தெரியும். ஈஸ்வரனா சகுண பிரம்மன், பிரம்மன்னா நிர்குண பிரம்மன். புரியுதா? இப்போ என்ன கேள்வினா, பிரம்மஞானி இருக்கான ஈஸ்வரனில் ஐக்கியமாகறானா பிரம்மத்தோடு ஐக்கியமாகறானா? அப்படி இந்த 4:2 and 4:3 உபாசகன் ஈஸ்வரனில் ஐக்கியமாகிறத பற்றி சொன்னது. ஓகே, அப்போ தானினா சூக்ஷ்ம சரீரெல்லாம் சேர்ந்து போகிறது. அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஔடுலு மகரிஷி, அவர் என்ன சொல்கிறாருன்னா பிரம்மத்தோடு தான் சேர்ந்து போகிறது அப்படின்றார். ஒரு மகரிஷி ஔடுலு மகரிஷி. வியாச மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா ரெண்டுமே சரி அப்படின்றார். ஈஸ்வரன் சொல்லலாம், பிரம்மன் சொல்லலாம். அதை வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு இவர் வேணும். யார்? சங்கராச்சாரியர் வேணும். விவகாரிக சத்தியத்தில் ஈஸ்வரன், பாரமார்த்திக சத்தியத்தில் பிரம்மன். ஓகே, அப்போது மாயா சகித பிரம்மன் இருக்கிறது, மாயா ரகித பிரம்மன் இருக்கிறது. அதில் நீ எதில் சேர்த்துட்டாலும் இவர் பிரச்சனை கிடையாது. பூர்ணம் ப்ளஸ் ஜகத் இஸ் ஈக்குவல் டு பூர்ணம், பூர்ணம் மைனஸ் ஜகத் இஸ் ஈக்குவல் டு பூர்ணம். அப்போ தான் அது பூர்ணம் ஸ்டேட்டஸ்க்கு வரும். புரியுதுதான்? அப்போ ஜகத்து இருக்கிறத பற்றியோ இல்லாததை பற்றியோ ஞானிக்கு எந்த விதமான பெரிய விஷயமா இருக்காது. ஒரு ஃபன். புரியுதா? வீட்டில் எத்தனையோ ஐட்டம்லாம் வச்சுருக்கோம், அதே யோசிக்கிறோமா? யோசிக்கிறது இல்லை. புரியுதா? அதுவும் நிறைய வேண்டாத ஐட்டம் நிறையா இருக்கும் வீட்டில். நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா இது வேணுமா அப்படின்னு, இது வேணுமான்னு, வேண்டாம், இது வேண்டாம். அப்போ ஏன் வச்சுருக்க? சும்மா எப்போயாவது உபயோகமாகும். ஹீனா தேவர்களாலையும் அறிய முடியாதபடி கூறுகிறார்கள். அப்போது நீங்கள் இப்போ எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, நான் எந்த கேட்டகரியில் வரேன் அப்படின்றத நீங்கள் போட்டுக்கணும். நம்மெல்லாம் வந்து ஜீவன் முக்தன் கேட்டகரியில் வரோம் என்ன, அதனால் அப்படி போட்டுக்கலாம். அப்போது இதெல்லாம் எப்படி தகுல் விட்றீங்க சுவாமி? நீங்கள் போய் அங்கேயே போய் பார்த்தா மாதிரில பேசுகிறீங்க இல்லை? ஸ்கூலில் படித்தோமா, காலேஜில் படித்தோமா, சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்காரா, இல்லை ஐன்ஸ்டீன் சொல்லிருக்காரா, நியூட்டன் சொல்லிருக்காரா இல்லையா?
லேட்டஸ்ட்டு யாராவது சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்களா? நீங்களே டகுல் விட்றீங்களா? ஸ்கூலில் காலேஜில் இதெல்லாம் வரவே இல்லை, எப்படி சொல்கிறீங்க? அப்போ உனக்கு வேதம்ன்ற சொல்லே புரியலைன்னு அர்த்தம். வேதம்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா, அதுவே புரியாதவன். வேதத்துக்கு என்ன பொருள்? வேதம்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பொருள்? பிரத்யக்ஷேன அனுமித்யாவா யஸ்து உபயோ ந புத்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா. பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயோ அனுமான பிரமாணத்தினாலோ அறிய முடியாத ஒரு விஷயம் வேதத்தினால் மட்டுமே அந்த அறிவை அடைகிறார்களோ அந்த வேதம் பிரமாணம். அதனால் வேதத்திற்கு வேதம் என்று பொருள் வந்தது. புரியுறதா? இப்போ முண்டக்க 3:2 இந்த இதில் 2:8 பிரஷ்ன 6 சுருதி வாக்கியம். ஞானிக்கு இந்த சந்தேகமே வராது. ஏன்னா வெஷ்டி பிரபஞ்சம் மித்யா, அதில் சூக்ஷ்ம சரீரம் சத்தியமாக மித்யாவான்றது அவனுக்கு கன்ஃபியூஸே கிடையாது. புரியுறதா? ஏன்னா அவனுக்கு டெய்லி அனுபவம் இருக்குது. சூக்ஷ்ம இது சுசுத்தி போயிட்டான்னா ஸ்தூல சரீரம் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, பிரபஞ்சம் கிடையாது. இதை அவன் பகல்லையும் சிந்திச்சு பார்ப்பான். நம்ம ராத்திரி தூங்கும் போதும் சிந்திக்க முடியாது. ஏன்? இந்த தூங்குறோமே, சரி, அது தூங்குனது பகலில் முடிச்சுக்கிறல்ல, ராத்திரி எப்படி தூங்கணுன்றது பகலில் ஒரு 10 நிமிஷமாவது அதுக்கு டைம் கொடுக்கலாம்ல. பிஸி. புரியுதா? அப்போது ஈஸ்வரனோட ஐக்கியமாக எடுத்துக்கலாமா அப்படின்றத நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ 8வது அதிகரணம் அவிபாகாதிகரணம். ஓகே. 16வது சூத்திரம் அவிபாகோ வசனாத். இதுலேயும் ஒரு சூத்திரம் தான் இருக்கிறது. இந்த 5வது அதிகரணம் சாந்தோக்கிய கடைசி வாக்கியம் சொல்லிச்சு இல்லையா, அஜ்ஞானி உபாசகன் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறான், மர்ஜாகிறான். அப்போ ஞானி ஜீவன் முக்தனும் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறான். ஞானியும் ஐக்கியமாகிறான் பிரம்மத்தோட, அந்த கடைசி. இந்த அஜ்ஞானியும் ஐக்கியமாகிறான். ஏன்? நான் கஷ்டப்பட்டு கிளாஸுக்கு இப்படி வந்திருக்கேன், நானும் ஒன்று அவனும் ஒன்றா, உழைக்கிறவனும் ஒன்று உழைக்காதவனும் ஒன்றா, என்ன ஊர் நியாயம் இல்லை? அப்படி கேட்குறான். டவுட்டு. அஸ்ய சோமிய புருஷஸ்ய பிரேத வாங் மனசி மனப்பிராணா மனப்பிராணே இறுதியாக தேஜகா பரஸ்யாம் தேவதாயாம். இந்த லாஸ்ட்டு சொல்லிருக்குல்ல, தேஜகா பரஸ்யாம் தேவதாயாம். இங்கே இன்னும் கொஞ்சம் தெளிவாக முண்டக வாக்கியத்தில் ஞானி ஐக்கியமாவது பிரம்மன் 3:2-8 முண்டகலை தெளிவாக சொன்னுச்சு. ஓகே. ஞானி ஐக்கியம் என்பது மோக்ஷம். அஜ்ஞானியும் மோக்ஷமா அப்படின்னா அஜ்ஞானி மோக்ஷம் கிடையாது. ஏன்னா அங்கே ஐக்கியம் கிடையாது. ஏன்? அவன் அங்கேருந்து லிஃப்ட் ஆகி மேலே போகிறான், இவன் பர்மனெண்ட்டாக ஆகிடுறான். இதுதான் தேர்ஃபோர் அஜ்ஞானி ஆபேக்ஷலயா, ஞானி அத்தியந்தலயா. இவன் இந்த ரிலேட்டிவ் அஜ்ஞானி, ஞானி அப்சல்யூட் ரியாலிட்டி. இது தெரிஞ்சதுன்னா போகிறோம். அப்போ 16வது சூத்திரத்தில் அவிபாகோ வச்சனாத். விபாகனா டிவிஷன், அவிபாகனா பிளவுபடாதது. ஓகே. ஐக்கியமானது, பொட்டன்ஷியல் ஃபார்மில் இருக்கக்கூடியது. பாரமார்த்திக திருஷ்டியில் பிரம்மன் மாத்திரமே பிளவுபடாதது இருக்குது. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னு நம்ம உபச்சாரத்துக்கு சொல்கிறோம். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னு உபச்சாரத்துக்கு சொல்கிறோம். உண்மையிலேயே ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஆகலாம், ஆகிறதில்ல. அது அஜ்ஞானியோடைய திருஷ்டியில் இங்கேருந்து ஐக்கியமாக சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படி? ஆத்மா பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை. அது கரெக்டு தானே? ஆத்மா பிறக்கிறதில்ல இறக்கிறதில்ல. ஓகே. அப்படி இருக்கும்போது ஆத்மா ஐக்கியமாகிறதெல்லாம் எந்த திருஷ்டியில் சொல்கிறோம்? எல்லாரும் தான் ஜீவாத்மாவாக ஃபீல் பண்ணுறதுனால அவங்க பாஷையில் ஜீவாத்மா பரமாத்மா தது துவம் அசி அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் சொல்கிறோம். அப்போ முழுமையான ஐக்கியம் இஸ் ஈக்குவல் டு அவிபாகா வச்சனாத்.
சாஸ்திர பிரமாணம் முண்டக்க 3:20 அப்படி சொல்லி இந்த விஷயத்தை வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா, முண்டக்க 3:1:3 மந்திரம் டைரெக்டாக சொல்கிறது, ததா வித்வான் புண்ணிய பாப விதூய, புண்ணியத்தையும் பாபத்தையும் விட்டுட்டு நிரஞ்சனகா தூய்மையான பரமம் சாமியம் உபயதி, பிரதா அவன் மேலான அந்த பிரம்மத்தையே அவன் அடைகிறான். ஓகே, தேர்ஃபோர் தேஜகா பரஸ்யாம் தேவதாயாம். அது எப்படின்னா, சுஷுப்தி காலத்தில் மரண காலத்தில் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த அஜ்ஞானி இருப்பான். ஆனால் ஞானி எப்படி இருப்பான்? பர்மனண்ட்டாக பிரம்மத்தோடைய நான் யாருன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணதுனால அங்கே ஞானி அப்படி இருப்பான். அப்படி சொல்லி இந்த நடுவில் வந்த விஷயத்தை இப்போ முடிச்சுட்டோம். நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு நிற்கணும், நான் சொல்கிறத செய்யணும், அப்புறம் உக்காந்துருவோம் நம்ம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.